பர்டிகுலராக எதுக்கு அசெட்னா அவங்களோட அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அண்டு நான் கூகுள் பண்ணப்போ பெஸ்ட்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே அசெட்டில் இருந்துச்சு. என்னோட சீனியர்ஸ் எல்லாமே நான் கேட்டப்போ அசெட் பெஸ்ட்டாக இருக்கும் மற்ற காலேஜஸை விட. ஸோ அசெட்டில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இஸ் ஐ நோ. ஸோ இன்டர்ன்ஷிப்பு அப்புறம் வந்து போர்ட் விசிட், ஸோ இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறப்போ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களை எந்த லெவலுக்கு உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்க முடியுமோ. அண்டு நாங்களும் ஏஐ பற்றி கற்றுக்கிட்டோம். ஒரு 7 days வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் தனியாக நாங்கள் ஏர்ன் பண்ணோம். அப்புறம் NITTR கவர்மெண்ட் கேம்பஸ் அங்கே ஒரு 7 days கோர்ஸில் போயிட்டு விஷுவலைசேஷன் டூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். பவர் BI, டேப்லூ. ரெஸ்யூமை ஸ்ட்ராங் ஆகுனா அடுத்த வரப்போகிற வருஷத்துக்கு நாங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க எங்களுக்காக பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. காலேஜில் நல்ல ட்ரெயின் பண்ணுறாங்க. 100% வேலைவாய்ப்பு மற்றும் இன்டர்ன்ஷிப் சாதனையை பெருமையுடன் கொண்டாடியது. சென்னை அசர்ட் கல்வி குழுமத்தின் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ஷிப்பிங் துறை மாணவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு மற்றும் இன்டர்ன்ஷிப் தேர்வாகியுள்ளன. மெயினாக 3 மேஜர் ரீசன்ஸ் தான் வேணும் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு. கரண்ட்டில் இப்போ இருக்கிற ட்ரெண்டு, ஃபியூச்சரில் மாற போகிற ட்ரெண்டு, இது ரெண்டுத்துக்கும் அவன் எப்படி அவனை ரெடி பண்ணிவிட்டு அவனை எப்படி அவன் ப்ரெஸ்கிரைப் பண்ணி எடுத்துகிட்டு வரானோ அதுதான் ஒரு பெஸ்ட்டான. கல்ச்சரல்ஸ்லாம் எப்படி சொல்கிறது சொல்லவே தேவையில்ல. மந்த்லி ஒன்று கண்டிப்பாக கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ், ஓணம்னா ஓணம், ஃபுல் ஃப்ளோவில் இருக்கும். செலிப்ரேஷன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுஷ்மா ரகுநாதன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட அசட் காலேஜ்லேருந்து மிஸ்டர் ஆகாஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆகாஷ், உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். Myself Akash, I am currently pursuing my MBA degree Business Analytics in Asset Group of Institutions and I am a Media Secretary in Student Council team. ஓகே, சூப்பர். நீங்கள் மீடியா செக்ரட்டரி கம் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ நீங்கள் ஏன் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க? மோர் ஓவர் இன் வை அசட்? பிகாஸ் நம்ம இந்த கோர்ஸ் வந்து நிறைய காலேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா? அதை தாண்டி நீங்கள் ஏன் வந்து நம்ம அசட் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் ஏன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் சூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் தான் எப்படி சொல்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற ஃபீல்ட் அண்ட் சுச்சுவேஷனுக்கு எவ்ரிதிங் இஸ் அ பிஸ்னஸ். பார்க்குறது எல்லாமே பிஸ்னஸ் தான். அண்ட் பர்டிகுலராக எதுக்கு அசட்னா அவங்களோட அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அண்டு நான் கூகுள் பண்ணப்போ பெஸ்ட்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே அசட்டில் இருந்துச்சு. ரெண்டாவது எனக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னதும் ஆல்ரெடி ஸ்டடிங் அவங்க என்னோட சீனியர்ஸ் எல்லாமே நான் கேட்டப்போ அசட் பெஸ்ட்டாக இருக்கும் மற்ற காலேஜஸை விட அப்படின்னு சொன்னதுனால நான் அசட் சூஸ் பண்ணேன். ஓகே. இப்போது கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ், ப்ரோக்ராம்ஸ், ஃபன்னாக இருக்கட்டும் அண்ட் செமினார்ஸாக இருக்கட்டும், அந்த வகையில் உங்களுக்கு அசட்டில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? இன்டர்ன்ஷிப்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இப்போ கூட SAP அண்ட் SAS கோர்சஸ் போயிட்டுருக்கு சீனியருக்கு. பிகாஸ் அவங்க இந்த வருஷம் ப்ளேஸ் ஆக போகிறாங்க. அண்டு நாங்களும் ஏஐ பற்றி கற்றுக்கிட்டோம். ஒரு 7 days வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் தனியாக நாங்கள் ஏர்ன் பண்ணோம். அப்புறம் NITTR கவர்மெண்ட் கேம்பஸ் அங்கே ஒரு 7 days கோர்ஸில் போயிட்டு விஷுவலைசேஷன் டூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். பவர் BI, டேப்லூ அண்டு அட்வான்ஸ்ட் எக்ஸல், இந்த மாதிரி கோர்சஸ் நாங்கள் இதெல்லாம் இன்டர்னில் நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸை நாங்கள் வச்சு ரெஸ்யூமை ஸ்ட்ராங் ஆகுனா அடுத்த வரப்போகிற வருஷத்துக்கு நாங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க எங்களுக்காக பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. காலேஜில் நல்ல ட்ரெயின் பண்ணுறாங்க. ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செம்மில் தானே இருக்கீங்க? ஓகே. ஆக்சுவலாக ஒரு குட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன டூல்ஸ் எல்லாமே இருக்கீங்களா, அது எல்லாமே அட்வான்ஸ்டு. ஸோ நீங்கள் அது ஃபர்ஸ்ட் இயர்லேயே படிக்கிறப்போ அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஸோ அதோட ஸ்கோப்ஸ் பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக எல்லாமே விஷுவலைசேஷன் டூல்ஸ் தான், கிராஃபிக்கல் டூல்ஸ். இப்போ பவர் BIன்றதுலாம் எக்ஸல்ன்றதை விட அட்வான்ஸ்ட் எக்ஸல் அது படித்தா இன்னும் எக்ஸல் பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக இந்த 3 டூல்ஸ் இருக்கிறதுனால தான் சர்வை பண்ண முடியும் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டில். அண்டு இது வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பிஸ்னஸை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் தேவைப்படும். மெயினாக 3 மேஜர் ரீசன்ஸ் தான் வேணும் ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டுக்கு. கரண்ட்டில் இப்போ இருக்கிற ட்ரெண்டு, ஃபியூச்சரில் மாற போகிற ட்ரெண்டு, இது ரெண்டுத்துக்கும் அவன் எப்படி அவனை ரெடி பண்ணிவிட்டு அவனை எப்படி அவன் ப்ரெஸ்கிரைப் பண்ணி எடுத்துகிட்டு வரானோ அதுதான் ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ் அனாலிஸ்டாக இருக்க முடியும். சூப்பர். அண்ட் நீங்கள் இப்போ இது வரைக்கும் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஏதாவது செமினார்ஸ்? இண்டஸ்ட்ரி விசிட் போனோம். ஏத்தர் கர்நாடகா இண்டஸ்ட்ரி விசிட், ஏத்தர் அந்த EV ஸ்கூட்டர், அங்கே போயிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் போகிற இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் எல்லாமே உங்களோட ஃபியூச்சர் கோல்க்கு அலைன் ஆகியிருக்கு, ரைட்? இண்டஸ்ட்ரி விசிட்னாலும் எப்படி சொல்கிறது எல்லாம் கரெக்டாக. சூப்பர். ஸோ உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு we have a placement officer in our campus. ஓ சூப்பர். ரெண்டாவது தான் நான் சொன்ன மாதிரி
எங்களுக்கு என்னெல்லாம் அந்த ரெஸ்யூமில் என்னெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ கோர்சஸ் அந்த அளவுக்கு அந்த ரெஸ்யூம் வெயிட்டேஜ் ஆக்கி நாங்கள் அதை வச்சு, ரெண்டாவது எங்களோட ஸ்கில்ஸும் அவங்க ட்ரைன் பண்ணுறாங்க. நல்லா ஸ்கில் இருந்தால் தான் பிளேஸ் ஆக முடியும். ஸோ வி ஆர் ஸ்கில்டு. அதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ண மாதிரியே பவர் பிஐ எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டூல். ஸோ அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே கற்றுருக்கீங்கன்றப்போ உங்கள் காலேஜில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மாதிரி ஒரு கேம்பஸில் நாங்கள் போயிட்டு கற்றுக்கிட்டோம். ஓகே, சூப்பர். இப்போ உங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் காலேஜில் இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸோ இல்லை மேனேஜ்மெண்ட் பீப்புளோ உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? மெம்பர்ஸ் பற்றி சொல்லணும்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது டவுட் அண்ட் டிஸ்கஷன்ஸ்க்கு ஓப்பனாக இருக்காங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து மற்ற காலேஜஸ்ல இருக்க மாதிரி அசர்ட்ல வந்து ஸ்டாஃப்ஸ் இல்லையாமே, லைக் அவங்க எல்லாமே இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு? அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, எங்களோட சார் பற்றி நான் சொல்கிறேன். அவருக்கு தெரியாத அந்த கம்ப்யூட்டர் நாலேஜே இல்லை. ஈ கேன் டூ எனி திங். அதே மாதிரி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், லாஜிஸ்டிக்ஸ்லையும் சரி, ஏவியேஷன்லையும் சரி, எல்லாருமே ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்க தான். அப்படியே பார்த்து ஒரு ட்ரெயின்டான ப்ரொஃபஷன்ஸ் அவங்களாம். அவங்களுக்கு டீச்சிங்கை தாண்டி ப்ராக்டிக்கலாக நிறைய தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து புக்கை தாண்டி ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் வச்சு தான் சர்வை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியுமா? இப்போ நாங்கள் இது பண்ணோம், எங்களுக்கு வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. இது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. கிளாஸஸ் ஒரு 7 days இருந்துச்சு. அது ஒரு 6 days சொல்லி கொடுத்துட்டு 7th day நாங்கள் ஏஐல ஒர்க் பண்ணோம். ஓகே. மாடலாக யூஸ் பண்ணி பேட்டர்ன் டூல்ஸ் எல்லாம், ஏஐ டூல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். அது வந்து லேப்ல நாங்களே லைவா அவங்க சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் அதை பண்ணி பார்த்தோம். ஓகே. அந்த மாதிரி நீங்க ஏஐ கூட, பிகாஸ் ஃபியூச்சர் வந்து ஏஐ எவ்வளோ விஷயம் எவால்வ் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு ஏஐ பத்தி உங்களோட கோர்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணி லேர்ன் பண்றப்போ அந்த விஷயம் எப்படி இருந்தது? அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு? இந்த கோர்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா மேண்டேட்டரின்னு சொல்லி எங்களுக்காகவே அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்க்காக அவங்க பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் நல்லா எய்ம் பண்றாங்க எங்க காலேஜ்ல. ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் கூட நல்லா அலைன் ஆயிருக்கனால, ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜாப் ரிலேட்டடாகவும் சரி, அப் டு டேட் இருக்கனால, லைக் நம்ம மற்ற பேட்ச்ல இருக்கவங்க கூட இன்னும் நம்ம ஷைன் ஆகும். ஆமா. ரெண்டாவது எங்க சீனியர்ஸும் நல்ல ஒரு ட்ரெயின்டா இருக்காங்க. அவங்க நிறைய கோர்சஸ் முடிச்சிருக்காங்க. அவங்க ரெஸ்யூம் செம்ம வெயிட்டா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கிறோம் அவங்க எப்படி பிளேஸ் ஆக போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸைட்டடா இருக்கும்ல, நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்கள பார்த்து தான் நம்மளுக்கு. ஓகே ஓகே. இதை தாண்டி வேற ஏதாவது ஸ்பெஷலா உங்க காலேஜ்ல இருக்கு, இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த ஒரு யூனிக்னஸும் அந்த ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்ல ஒரு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க எய்ம் பண்றது, அதுதான் அந்த ஒரு யூனிக். ஓகே. அசட்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ஷோர் ஆஃப் 100% பிளேஸ்மெண்ட், ரைட்? ஓகே ஓகே. அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசட், நீங்கள் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து அசட்டில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் தட்? லைக் அதை விட தாண்டி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தான். என்னோட ஓல்ட் காலேஜில் நான் அந்த அளவுக்கு எதுவும் கற்றுக்கல, ஓப்பனாக சொல்லலாம். இங்கே வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ ஸ்டூட் அப் இன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் அண்ட் ஐ வாண்ட் இப்போ மீடியா செக்ரட்டரி அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் கல்ச்சரல் சைடு கூட நான் போனதில்லை. இங்கே எல்லாமே எப்படி சொல்றது, நானே ரொம்ப இன்செக்யூரான ஆளு. என்னாலேயே முடியுதுன்னா ஒய் கான்ட் எனிபடி. உள்ள இருக்கிற திறமையை வெளில எடுத்துட்டு வந்துரும் காலேஜ். அபார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் எப்படி இருக்கும்? லைக் கல்ச்சுரல்ஸ், ஐவி, இன்டர் காலேஜ் எல்லாமே இருக்கு. கல்ச்சரல்ஸ்லாம் எப்படி சொல்றது, சொல்லவே தேவையில்ல. மந்த்லி ஒன்று கண்டிப்பா. கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ், ஓணம்னா ஓணம், ஃபுல் ஃப்ளோல இருக்கும். செலிப்ரேஷன்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. இன்னும் செலிப்ரேஷன்ஸ் பத்தி பேசணும்னா இதை விட நிறைய பேசலாம். அகாடமிக்ஸ் தவிர அகாடமிக்ஸ் விட செலிப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கு. சூப்பர். லைக் நம்ம அசர்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். லைக் நீங்க சொன்ன மாதிரி அகாடமிக்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஐவிஸ், செமினார்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்றாங்க, ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.